ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏர்னிங்ஸை வந்து நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்த்து தான். ஸோ அந்த சேலரி எடுத்ததுக்கு பிறகு அதுக்கான செலவுகள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ சேலரிங்கிறத விட செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தோம்னா நம்மளுக்கு எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சரியாக கல்குலேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம முன்ன மாதிரி எதுலையுமே நம்ம எழுதி வைக்க போகிறதில்ல, இதுதான் பர்ச்சேஸ் பண்ணோம் இதுதான் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வந்து நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயம். வெளியே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எழுதி வச்சுக்கிட்டலாம் இருக்க முடியாது. பட் உங்க கையில இருக்க ஸ்மார்ட் போன் வந்து உங்க கையில எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் இல்லாமல் இப்போ யாருமே இல்லை. ஸோ அந்த ஸ்மார்ட் போன் மூலமாக நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிறத வந்து உங்களால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய சம்பளத்தில், அதாவது நம்மளுடைய சேலரியில் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து கட்டாயம் சேமிக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த சேமிப்பு வந்து எப்பயாச்சும் நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து கட்டாயம் சேமிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டாயம் சேமிக்கணும். பட் இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேலரியை விட நம்மளுடைய செலவு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே நம்மளால் தெரியாத அளவுக்கு இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். நம்ம வந்து எதுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்றோம். இப்போ குறிப்பிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா கார்டுக்காகவே ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. குறிப்பிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம்னா எந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்றோம் அடுத்த மாசத்துலேருந்து நம்மளுக்கு வந்து இதை கால்குலேட் பண்ணி இதை வந்து நம்மளால குறைச்சு கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ நம்மளுடைய சேமிப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணனா உங்களுடைய கையில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்லலாம் நாம வந்து இதில் நோட்டில் போட்டு வச்சுக்கலாம். பட் இதுக்கு ஏன் தனியாக ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு பார்த்த உடனே நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிஃபை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வாலா டைப்பில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரொம்ப குறைவாக தான் ரன் ஆகும். அதாவது நம்ம இந்த அப்பை யூஸ் பண்ணும்போது அட் வந்து ரன் ஆகாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே ரொம்ப அதிகமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதனால ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 499 ரூபா நீங்கள் பே பண்ணி உங்களுக்கு வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய டவுட் என்னன்னா, ப்ரோ நான் இன்னும் வந்து வேலைக்கே போகல ப்ரோ, நான் இதில் எங்கே சேலரி எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதா. நீங்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு இல்லை, உங்கள் கையில் கிடைக்கிற காசாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த அளவு காசு கிடைக்குதுன்னா அதில் எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால வந்து உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கட்டாயம் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய எக்ஸ்பென்சஸை வந்து இதில் கால்குலேட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே சர்ச் பாரில் வந்து மணிஃபை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் ஃபர்ஸ்ட்டாகவே டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ ஆகிற இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் டப் பண்ணுங்கள். டப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மணிஃபை பட்ஜெட் மேனேஜர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப் அப்படின்னு தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகுது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிலாட்டி கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்போட இன்டர்ஃபேஸ் வந்து வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து எப்படியுமே நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து போகுது. ஸோ அதனால நம்மளுடைய செலவு வந்து இந்த கேட்டகரிஸில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேட்டகரிஸை வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இன்கம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய சேலரியை கூட இதில் ஆட் பண்ணலாம். நான் வந்து 30,000 அப்படின்னு ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் கேட்டகரி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிபாசிட், சேலரி, சேவிங் அப்படிங்கிற 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுனா கட்டாயம் வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷனை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் நான் சொல்லி இந்த விஷயம். ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 499 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸை வந்து
வந்து இதில் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா டார்க் தீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ 30,000 அப்படிங்கிறது வந்து நம்ம சேலரி அப்படின்னு ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சர்க்கிளில் வந்து எல்லாமே அட் ஆகிரும். உங்களுக்கு பார்க்கலாம் இந்த சர்க்கிளில் வந்து நம்மளுக்கு எல்லாமே அட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து ரெட்ல ஷோ ஆகுறதெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் கிரீன்ல ஷோ ஆகுறது வந்து நம்மளுடைய சேலரியோ இல்லாட்டி நாங்கள் ஏதாச்சும் ஒரு இன்கம்மை வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுதான் அந்த இடத்துல ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் எதுக்காச்சும் இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டா கார்டு யூஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஃபோன் ஐக்கன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இதை டப் பண்ணோன்னே இந்த இடத்துல 99 ரூபீஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் டப் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து அட் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு நம்மளுடைய கரன்சியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது USSD-ல தான் இருந்திருக்கும். இப்போ வந்து LKR-க்கு சேஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ரூபீஸ் வந்து கீழே இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ரூபீஸ்லேயே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா எக்ஸ்பென்சஸையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து டே, வீக், மந்த், இயர் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு வீக்குக்கு வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து தனித்தனி கேட்டகரிஸாக வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம போடுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு அதையும் ஆட் பண்ணலாம். ஸோ 8,000 அப்படின்னு நம்ம போட்டு இந்த இடத்துல நோட் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி சூஸ் கேட்டகரி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் வந்து பில்ஸ் அப்படின்னு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பில்ஸுக்கு வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பேலன்ஸாக எந்த அளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, நம்ம கையில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சரியாக கல்குலேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து கல்குலேட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் வந்து உங்களுக்கு கல்குலேட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணுதா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.